அவைத்தலைவர் அவர்களே, 2000 கோடி என்பது தமிழ்நாட்டிற்கு PM ஸ்ரீ பள்ளிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது பல இதர மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேசிய கொள்கையை பின்பற்றாத காரணத்தினால் இது செய்யப்படுகிறது. நம்முடைய முதலமைச்சர், மாநில முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கவலையை வெளிப்பட்டிருக்கிறார்கள். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது. நான் கேட்க விரும்புவது என்னவென்றால், இது சரியானதா? இந்த நிதி பகிர்வை ஒரு மாநிலத்திற்கான பகிர்வை இன்னொரு மாநிலத்திற்கு, அதாவது கல்விக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தின் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதை பழிவாங்கும் நடவடிக்கையாக நீங்க பயன்படுத்துவது என்பது சரியா? இது மாநில மாணவர்களை பாதிக்கிறது. கேள்வியை கேளுங்கள். நான் அரசை கேட்க விரும்புவது, உங்கள் மூலமாக இந்த உறுதிமொழி கொடுக்கப்படுமா? எந்த மாநிலமும் ஒரு கொள்கையை நிராகரிக்கும் காரணத்தினால் அதற்கு நிதி மறுக்கப்படும் என்பது சொல்ல முடியாது. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இன்றைக்கு 10 மார்ச், 20 நாட்கள் இன்னும் இருக்கின்றது மார்ச் முடிவதற்கு. இது நிதி ஆண்டினுடைய கட்டமாக இருக்கிறது. அரசு என்பது தெளிவாக இருக்கிறது. நாம் தமிழ்நாடு அரசுடன் நாங்கள் விவாதங்களை கடந்த மாதங்களிலே நடத்தி இருக்கிறோம். அவர்கள் நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்திய அரசுடன் கையெழுத்து விடுவதற்கு, PM ஸ்ரீ பள்ளிகளை பொறுத்த அளவிலே கையெழுத்திடுவதற்கு தயாராக இருந்தது. இந்த எம்பிக்கள் என்னை சந்திக்க வந்தார்கள். அந்த MP எந்த கேள்வியை கேட்டாரோ அவரும் என்னை வந்து சந்தித்தார். அவர் தமிழக கல்வி அமைச்சருடன் வந்து எங்களை சந்தித்தார். அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் சென்றார்கள். மீண்டும் பிரச்சனையை கிளப்புகிறார்கள். மீண்டும் எங்களுடன் வந்து பேசலாம், நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, நிறைய பிஜேபி ஆளாத மாநிலங்கள், காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவிலே இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இவர்கள் இதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தை இமாச்சலத்திலும் நாங்கள் பின்பற்றி வருகிறோம். அமிர்த்சரை சேர்ந்த MP அவர்கள் இந்த கேள்வியை எழுந்தார். அங்கும் பிஜேபி ஆளவில்லை. இதே போலதான் தமிழ்நாட்டையும் பார்க்கிற பொழுதும் இதேதான். அவர்கள் நேர்மையற்று இருக்கிறார்கள். அவர்கள் நேர்மையோடு இல்லை. அவர்கள் உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழக மாணவர்களினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் வகையிலே செய்திருக்கிறார்கள். அவர்கள் மொழியை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த விளையாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது குற்றச்சாட்டை இந்திய அரசின் மீது வைக்கிறார்கள். அவர்கள் நீதியை நிலைநாட்டவில்லை. அவர்கள் மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய மாணவர்களினுடைய எதிர்காலத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய நீதியற்ற நிலை. அவர்கள் ஜனநாயகமற்று இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல நாகரிகத்தில் இல்லை. இது இந்திய அளவிலே ஒரே மாதிரியான திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இந்திய அரசு தயாராக இருக்கிறது. அது நான் எந்த தேதியிலே அவர்கள் சந்தித்தார்கள் என்றும் சொல்ல முடியும். 15 மார்ச் அவர்கள் சொல்வார்களா? அவர்களுடைய முதலமைச்சர் என்பவர் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார். என்னுடைய சகோதரி கனிமொழி அவர்கள் இங்கே இருக்கிறார். அவர்கள் இந்த தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அவர்கள் இதை செய்கிறார்கள். அவர்கள் ஜனநாயகத்தின் மீது கரைபடுகிற வகையிலே செயல்படுகிறார்கள். அவர்கள் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.